அத்தருக்கு பைபிளை ஞானத்தில் சங்கி நீதிமொழிகள் 1:8 கிளாப் பண்ணுவோமா? அந்நியத்தில் நீ அன்பு கூறுவது போல பிழையத்தில் நீ அன்பு கூறுவதே ஆகும். சங்கீதம் 1 கிளாப் பண்ணிடலாம். வசனத்தை கரெக்டா சொல்லிட்டா. பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 20:20 சம்பாஷணங்கள் நல்லொழுக்கங்களை கிடைக்கும் ஒன்றுக்கிறதே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மத்தேயு 5:22. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:15. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நாங்கள் உனக்கு இளைப்பாறுதல் அறிவிப்பேன். மத்தேயு 11:28. ஒருவனும் மற்ற ஒருவனும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:15. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:16. ₹10 என்ற கடையிலே கொடுக்கிற மத்தேயு 3:8. நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. புத்திமதியை உறுதியை பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. ஆவியில் எழுந்தவர்கள் வாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இரக்கம் பெறுவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதான மனிதர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் மேல் துன்பப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 3:3-10. வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? வாசிங்க பிள்ளைங்களுக்கு. பைபிள்